உங்களுக்கு உங்களையே அடையாளம் சரியா தெரியல அப்படின்னா உங்களை அடையாளம் காட்ட போறது இந்த உலகத்துல யாரா இருக்க முடியும்? அம்மாவா, அப்பாவா, அக்காவா, மாமா? இப்போ என்ன பிரச்சனைனா, XYZோ மம்மி டேடி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இவங்களாம் சொல்றதால நம்ம நெகட்டிவாவோ இல்லை லேசியாவோ இல்லை வேஸ்டாவோ இல்லை டம்மாவோ மாற போறது இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எந்த அண்ணனா இருந்தாலும் சரி, அண்ணாட காட்சியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, செல்ஃப் டவுட் நிறைய பேரை ஒரு லட்சியத்தை அடைய வைக்கிறதுக்கான ஒரு தடையா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்ஃப் டவுட். செல்ஃப் டவுட்னா எனக்குள்ளேயே என் மேலேயே எனக்கு ஒரு கேள்வி, உன்னால முடியுமாடா? ஒரு பெண்ணா இருக்கிறேன்னா நான் உன்னால முடியுமாமா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிறேன். அந்த கேள்வி தான் செல்ஃப் டவுட். இப்போ இந்த செல்ஃப் டவுட் என்ன பண்ணுதுன்னா, நிறைய நேரத்தில் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாதே நிறுத்திடுது. இப்போ ஏலேருந்து பிக்கு போயிட்டு சிக்கு போயிட்டு டிக்கு போயிட்டு இக்கு போயிட்டு எஃப்க்கு போகணும்னு நினச்சிக்கேன். அப்போ BCDE நீ கடக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு மீன்ஸில் கடக்கணும், ஒன்று தாண்டணும், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஆனால் நீ ஏலேயே ஸ்ட்ரக் ஆகிறது மட்டும் இல்லாத ஏக்கு பின்னாடி -A இன்னும் பின்னாடி போயிடுற நிலைமை நிறைய பேரோட லைஃப்பில் வந்துடுது. ஏன் அப்படி நடக்கு? காரணம் செல்ஃப் டவுட். இந்த செல்ஃப் டவுட்டை எப்படி நான் பிரேக் பண்ணுறது? வாட் இஸ் தி ஒன்லி வே டு பிரேக் செல்ஃப் டவுட்? செல்ஃப் டவுட்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ நிறைய மோட்டிவேஷன் படிக்கணும், நிறைய நீ புதுசாக தான் யோசிக்கணும், அதுலேருந்து வெளியே வரணும், நிறைய சொல்லுவாங்க. எல்லாமே சரிதான், எதுவுமே தப்பு இல்லை. நிறைய பேர் சொல்கிற நிறைய மோட்டிவேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இஃபெக்டிவான சில விஷயங்களை உங்களுக்குள்ளே நான் இன்றைக்கி விதைக்கணும்னு நினைக்கிறேன். மேபி அது ஒன்று இன்னும் பெட்டரான ஒரு திங்கராக மாற்றணும், ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐடி ஜாபில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணுன்ற ஒரு கோல். ஓகே, நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, ஒரு ஐடி ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, இது ஒரு கோலாக இருக்கலாம். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இன்னொரு இண்டஸ்ட்ரி மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இது ஒரு கோலாக இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் உங்களோட லைஃப்பில் இருக்கலாம். இப்போ என்னென்னா, நீங்கள் பண்ண வேண்டிய புது முயற்சியை தடுக்கிற, அது நல்லாவே தெரியும் அதில் போனால் நான் க்ரோ ஆகிடுவேன்னு, ஆனால் என்ன க்ரோ ஆக விட மாட்டேறேன். யார் விட மாட்டேறா? நான் தான் விட மாட்டேறேன். இந்த செல்ஃப் டவுட்னா என்னது? நான் ஏற்கனவே சொன்னேன், உன்னை பற்றி உனக்கே சந்தேகம் இருக்கிறது தான் செல்ஃப் டவுட். இப்போ உன்னை பற்றி உனக்கு சந்தேகம் இருக்கும்போது யார்கிட்ட போய் கிளாரிட்டி கேட்க முடியும்? உன்னை பற்றி யாருக்கு அதிகமாக தெரியும்? Who knows better than you about you? If you don't know, if you cannot understand you, then who else can understand you? உங்களுக்கு உங்களையே அடையாளம் சரியா தெரியல அப்படின்னா உங்களை அடையாளம் காட்ட போகிறது இந்த உலகத்தில் யாரா இருக்க முடியும்? அம்மாவா, அப்பாவா, அக்காவா, மாமாவா? நோ ஒன் எல்ஸ். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தயாராக இல்லாத மனசு தன்னை உயர்த்த தயாராக ஆகவே ஆகாது. உங்களை லிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும், பிலீவ் பண்ணணும். அடுத்தது உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணணும். இப்போது 100 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குங்க, 500 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, 5000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, 5 கோடி ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, 50,000 கோடிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ எது பெருசு? 50,000 கோடி, அதுக்கு மேலே? எஸ் ஆர் நோ? அப்போது உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தூக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட செல்ஃப் டவுட் உங்கள் மேலே கிளியர் ஆகும். எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன வயசில் LKGலேயோ இல்லை UKGலேயோ இல்லை 5th-லையோ 7th-லையோ யாரோ ஒருத்தர் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் போதோ இல்லை ஈவெண்ட்டில் இருக்கும் போதோ யாராவது கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்பாங்க. அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் ஸ்டேஜ் பக்கமே போகாத எத்தனையோ பேர் இருப்பீங்க. டிராயிங் காம்படிஷனில் பேர் கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்தால் டிராயிங்கில் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. ஜெயிக்காததால் என்ன இருக்கும்? திருப்பி நான் இதோட டிராயிங் காம்படிஷன் பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. என்னைக்கோ ஒரு இடத்துல டிராயிங் காம்படிஷனில் பேர் கொடுத்துருப்பீங்க, அந்த டிராயிங் காம்படிஷன் நீங்கள் நினச்ச மாதிரி ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. ஜெயிக்காததால் அதோடு நீங்கள் அந்த காம்படிஷன் பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஒன்று பீப்புளோட கிரிட்டிசிசம், இல்லை வெற்றி கிடைக்காத காரணமால் ஒரு சோகமாகி லோ செல்ஃப் எஸ்டீம்குள்ளே போயிருப்பீங்க. நிறைய பேருக்கு பேசும்போது எங்கேயா பேசியிருப்பீங்க, ரிலேட்டிவ் வேறு வந்திருப்பாங்க, இவன் தான் ரொம்ப வாயாடுறேன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று உங்களை குறை சொல்லியிருப்பாங்க. அதோடு நம்ம பேசக்கூடாது முடிவு பண்ணி அதே ப்ராக்டிஸ் ஆகி
பேசுறதே நீங்கள் மறந்து இன்ட்ரோவர்ட்டாக உங்களை மற்றவங்க கூப்பிடுற நிலைமைக்கு நீங்கள் மாறி இருப்பீங்க. அப்போது பிறரோட ஃபீட்பேக், ரிசல்ட், சுற்றி இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட ஸ்டாம்பிங்ஸ்னால் சம்டைம்ஸ் நெகட்டிவ் ஸ்டாம்பிங்ஸ். நீங்கள் இவ்வளோதான், நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்ன சில பேரை நம்பி நீங்களும் அவ்வளோதான் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, XYZோ மம்மி டேடி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இவங்களாம் சொல்கிறதால நம்ம நெகட்டிவாவோ இல்லை லேசியாவோ இல்லை வேஸ்ட்டாவோ இல்லை டம்மாவோ மாற போகிறதில்ல. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க சொல்கிறதெல்லாம் நிஜம்னு நம்பி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல துளி நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா, சிறு துளி பெருவெல்லம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகிடுது, நம்ம அந்த நெகட்டிவ்ஸ்லாம் ஆகிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம எதெல்லாம் நம்ம விளையாட்டுக்கு நம்ப ஆரம்பித்தோம் நம்ம வேஸ்ட்டுன்னு, அதெல்லாம் நிஜமாகவே ஒரு காலத்தில் மாறிடுது. அப்போ இந்த செல்ஃப் டவுட்டை நம்ம கிளியர் பண்ணணும்னா ஆதியிலேருந்து இதை ஒர்க் பண்ணணும். எப்படி ஒர்க் பண்ணுறது? ஆதியிலேருந்து உன்னோட பாஸ்ட் டைம்லைனில் இருந்த எல்லா இன்சிடென்ட்ஸையும் நீ திருப்பி உன் மைண்டில் கொண்டு வரணும். இட்ஸ் அ ப்ராசஸ். உன் மைண்டில் நீ எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டு நீ உன்னை நிறுத்திக்கிட்ட, உன்னை பார்ட்டிசிபேட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்ட, எதனாலும் உன் படிப்பு பிரேக் ஆச்சு, எங்கே நீ விட்டுட்ட, ஸோ உன் லைஃப்பில் நீ எங்கே ஃபெயிலியராக இருக்கியோ இந்த ஃபெயிலியரோட ரூட் காஸை போய் கொஞ்சம் விஷுவல் பண்ணிப்பார். உன் மைண்டில் எங்கே நடந்துச்சுன்னு, அதில் யார் மேலே தப்புன்றது கொஞ்சம் உனக்குள்ளே கேட்டுப்பார். நிறைய நேரங்களில் சுற்றி இருக்கிறவங்க மேலாம் தப்பு ரொம்ப கம்மிங்க, நம்ம மேலே தான் தப்பு. நம்ம தான் நிறைய இடத்துல நம்மளை விட்டு கொடுத்துட்றோம். இது வரைக்கும் விட்டு கொடுத்து உன்னை நீ கேவலப்படுத்தி உன்னை மட்டம் தட்டி ஓரம் கட்டி என்னத்தை சாதிச்ச? இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம். என்னென்னா, ஒன்றை நீ கொஞ்சிக்கோன்ற, ஒன்றை நீ பாராட்டிக்கோ. சின்ன சின்ன விஷயத்துக்கு உனக்கே நீ ட்ரீட்டு கொடுத்துக்கோ. நீ நல்லா சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா தூங்கு. ஒரு லைஃப் தான். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நாள் ஒரு கோழையா இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணாத, இல்லை உன்னை ஓப்பன் பண்ணாத, இல்லை உன்னை அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துருப்பேன். இந்த நிமிஷத்துலேருந்து ஒன்றை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஆரம்பின்றதை நான் கேட்டுக்கிறேன். இப்போயும் சொல்கிறேன், யாரும் உன்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நிஜமான மனிதர்கள் ரொம்ப கம்மி. உண்மையாக சொல்கிறேன், நம்மளை பாராட்டுற மாதிரி மனிதர்கள் கிடச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு டீம் மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு டீம் எதுவுமே இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேருக்கு அது அமையறதில்லை. அப்படி அமைஞ்சாலும் இவங்களுக்கு புரியறதில்லை. ஏன்னா நிறைய டைம் என்ன ஆகிடும்னா, நம்ம அப்ரிஷியேஷனே வாங்காத திடீர்னு யாராவது நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவர் நம்மகிட்ட எதுவும் எதிர்பார்க்குறாரு, இல்லை நடிக்கிறாரு, இல்லை ஏமாத்துறாரு, இல்லை நம்மளை கிண்டல் பண்ணுறாரு, இல்லை சர்க்காஸ்டிக்காக நம்மளை பாராட்டுறாங்கன்னு கூட சில பேர் நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்மளை பாராட்டுறவங்க உண்மையாகவே நம்ம நல்லா வரணுன்றதுக்காக தான் பாராட்டுறாங்க. அதை பாசிட்டிவாக எடுத்து அதை எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலான்றதை யோசிக்கணும். சரி, யாரும் பாராட்டுறதுக்கு இல்லவே இல்லைண்ணா, நான் என்னென்ன பண்ணுறது? நீயே பாராட்டிக்கோ. சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பாராட்டிக்கோ. உனக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த பாராட்டை நீ டே பை டே கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஒரு 7 டேஸ்க்கு நீ ஃபாலோ பண்ண, தினமும் ஒரு விஷயத்துக்கு ஒன்று பாராட்டிக்கும். யார்கிட்ட போய் பாராட்டணும்? மற்றவங்ககிட்டலாம் இல்லை, உங்ககிட்டயே ஒன்று முடிஞ்சால் கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்ட உன்னை பாராட்டி, இன்றைக்கி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறடா அப்படின்னு சொல்லி உன்னை பாராட்டிக்கோ. இல்லை நீ இப்போ சமையல் பண்ணுறியா, நல்லா சமைச்சிருக்குன்னு சொல்லி பாராட்டிக்கோ. இப்போது பாராட்டுறதுனா எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள் நீ நினச்சிட்டு இருக்கிறது தான் பாராட்டணும் இல்லை. சிம்பிள் விஷயம் கூட மற்றவங்களோட நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒன்று பெட்டராக உனக்கு செஞ்சுட்டு இருப்ப. பிறருக்காக இல்லை, கம்பேரிசனே இல்லைங்க. உனக்கு உங்ககிட்ட பிடிச்ச சில விஷயங்கள் இருக்கு. ஒன்றும் இல்லை, நீ தலை அழகாக வரணும் கூட அதுவும் ஒரு அழகு தானே. நீ கண்ணாடி முன்னாடி நின்று இப்படி பார்த்தா கூட அழகு தானே. ஒன்று நீ முதல்ல லவ் பண்ண. எதுக்கு மற்றவங்களோட அன்புலாம்? தன்னை யார் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானோ அவன் தான் செல்ஃப் டவுட்லேருந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வெளியே வரும். தன்னை நேசிக்கிறதுக்கு, தன்னை அன்பு செலுத்துறதுக்கு, தன்னை ஏற்றுக்கிற அந்த தன்மை, தன்னை அரவணைக்கிற தன்மை, தனக்கு முதல்ல தாயா மாறு. உனக்கு நீ தாயா மாறு. எப்படி தாயை அன்கண்டிஷனலாக ஒரு குழந்தைய லவ் பண்ணுவாங்க, நீ லவ் பண்ண. நீ லவ் பண்ணும் போது அதுக்கப்புறம் உனக்கு உன் மேலே ஒரு தைரியம் வரல. எதுவாக இருந்தாலும் யார் உன்னை தூக்கி நிறுத்தணும்? நீ தான் நிறுத்தணும். எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்காத யார் பார்த்துக்கணும்? நீ தான் பார்த்துக்கணும். எதுவாக இருந்தாலும் பின்வாங்காத உன் கூட நிற்கிறது யாராக இருக்கணும்? நீ தான் இருக்கணும். உனக்கு நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்கிறது ரைட்டாக வாங்க. அப்போது நான் லவ் பண்ணும்போது எனக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்னை கேர் பண்ணும்போது குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது என் கூட நான் ஸ்டாண்டு பண்ணும்போது டோட்டலாகவே என்னை விட்டு வெளியே போயிடும். அடுத்தது நோ மேட்டர் வாட், எப்போவுமே நான் கிவ் அப் பண்ணக்கூடாது, உன் மேலே உன்னை விட்டு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் செல்ஃப் டவுட்டு கொஞ்சமாக கீழே இறங்கிடும். இதெல்லாம் எப்போதுலேருந்து இந்த செல்ஃப் டவுட்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லட்டுமா? எப்போ நீ உன் சுற்றி இருக்கிறவங்களோட அழகு கவனித்து உன்னோட அழகு நீ மறந்துட்டியோ, எப்போ நீ சுற்றி இருக்கிறவங்களாம் நேசிக்கணும்னு நினச்சி உன்னை நேசிக்க மறந்துட்டியோ, எப்போ நீ உன்னோட 1 மார்க் 2 மார்க் எடுத்தவனெல்லாம் பார்த்து அவனை நான் சாதிக்கணும், அவனை நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு ஓட்டத்தில் நீ எப்போ கலந்துக்கிட்டியோ அப்போவே நீ நிம்மதி இழக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம்.
அப்போ இங்கே யாருக்கும் போட்டி இல்லை. ஏன் எனக்கே என் கூட போட்டி இல்லை. இந்த வாழ்க்கையை நான் கடந்து அழகாக செயல் பண்ணிட்டு சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு போட்டும் ஒரு குச்சியும் எடுத்துகிட்டு ஜாலியாக ஹாப்பியாக நான் போனேன். அவ்வளோதான். என்னால் முடிஞ்சால் பிறருக்கு நல்லது, விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு யாரையும் காயப்படுத்தாத ஒரு நிலைமை. பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு பிடிச்சவங்களை நேசிச்சுக்கிட்டு யாரையும் புறம் பேசாத, யாரையும் குறை சொல்லாத, யாரையும் விட்டு கொடுக்காத, முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வாழ்கிறது தான் இந்த வாழ்க்கை. யார் இங்கே நிலையாக இருந்தா, யார் இருந்தா கோடியாக சம்பாரிச்சுட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு யார் போனால் யாருமே போக முடியாது. இங்கே எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. வெறும் கையில் தான் போகணும். ஈவன் அலெக்சாண்டர் த கிரேட், ஈவன் மகாத்மா காந்திஜி, ஈவன் ரத்தன் டாட்டா, ஈவன் எனி சுப்பன் ருப்பன், யாரோ எந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, அன்னாடங்காட்சியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லை தான் போகும். அப்போ எதுக்கு இந்த மாய உலகம் நம்மளை என்ன பண்ண வருதுன்னா, நம்மளை குழப்ப வருது, நம்மளை சிக்க வைக்க வருது. பயத்தில் முதல் மாய இது பயம். இந்த பயம்ன்ற மாயிலேருந்து நீ வெளியே வந்தனா அப்போ தான் நீ ஃப்ரீடமோட வாழ போகிற. யூ கோயிங் டு லிவ் லைஃப் வித் ஃபுல் ஃப்ரீடம். எதுக்குமே பட வேணாம். நெஞ்ச நிமிர்த்தி தைரியமாக முதல்ல உன்னை ஏற்றுக்கோ. நீ இப்படி பிறந்துட்ட, இந்த கண்ணு மூக்கு வாய் இதோட பிறந்துட்ட, இந்த குணத்தோட பிறந்துட்ட, இதுதான் நீ அப்படின்றத முதல்ல உன்னை ஏற்றுக்கோ. இந்த உன்னை நீ ஏற்றுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்தை ஏற்றுப்ப. இந்த உலகத்தை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டா யார் மேலே கோவம் வராது, யார் மேலேயும் பழி சொல்ல வராது, யாரையும் விட்டு தர மாட்டேன். நீயும் ஒரு முழு மனிதனாக வாழ்வ. நிறைய தெளிவு உனக்கு தர வேண்டியது இருக்குடா, பத்தாது. எனக்கு தெரியும் உன்னோட வயசில் இருக்கிற குழப்பம்லாம் நிறைய இருக்கும். எக்கச்சக்கமான குழப்பத்தில் நீ இருப்ப. அதில் அண்ணன் கொடுக்குற இந்த தெளிவை கொஞ்சமாக உள்வாங்கி நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாரு. நம்ம வீடியோஸ் பெரிய பிஜிஎம்லாம் போட்டு பெருசாக இது நிறைய உன்னை கேரிலாம் பண்ண வைக்காது, உணர வைக்கும்ன்றது தான் நம்மளோட நோக்கம். நிச்சயமாக இன்னமும் நம்மளோட வீடியோஸ், அடுத்த வர வீடியோஸ் இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்ன்றது நிச்சயமாக நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ.